வெளியில், அதாவது அந்த மருத்துவமனைக்கு வெளிப்புறத்தில் அதிமுகவினர் முதலமைச்சர் இந்த இதிலிருந்து நலம் பெற வேண்டும் என மீண்டும் பிரார்த்தனைகள் போன்றவற்றை செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில், அதாவது முன்பு தொடர்ச்சியாக இந்த இடத்தில் அவர் வேண்டுதல்கள் நடைபெற்று வந்தன. அந்த நிலையில் இங்கு முன்பெல்லாம் சில நாட்களாக இது போன்ற கிறிஸ்தவர் பெண்கள் அனைவரும் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த இடம் முழுவதிலும் தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலையில் அடுத்த முன்னேற்றம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதிமுகவினர் அதிகமானோர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். தொண்டர்களை பொறுத்தவரை நம்பிக்கையுடனே இருக்கின்றனர். ஏற்கனவே இது போன்று வந்திருப்பதை அடுத்து ஏற்கனவே அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் என்ன நிலவரம் என்பது முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருந்து பின்பு முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் என்று தெரிந்ததை அடுத்து இந்த இடத்தில் இருந்த கூட்டமானது குறைவாக காணப்பட்டது. தற்பொழுதைக்கு மீண்டும் இதே போன்ற அதாவது திடீர் உடல்நலக் குறைவு 72 நாட்களாக இருந்த அவர் முதல் 10 நாட்கள் மிகவும் கடினமாக என்ன சூழ்நிலை என்பது தெரியாமல் இருந்தது. வர வர அவருக்கு உடல்நிலை சீராக இருக்கிறது என்பதால் கடந்த ஒரு மாதமாக மிகுந்த நம்பிக்கையுடன் அதிமுக தொண்டர்கள் இருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுதைக்கு அவருக்கு இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் மருத்துவமனை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்து மீண்டும் அந்த பிரார்த்தனைகள் உள்ளிட்டவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மருத்துவமனை முன்பு கண்டுகிறேன்.